நமது. ஹரிவோம் நமச்சிவாய நமது. சக்தி, இந்த மூவுலகை கவனித்து பார்த்தாயா? கிரேதா, திரேதா, துபாவரம் என சொல்லப்பட்ட 3 யுகம் முடிந்து நடக்கு யுகம் கலியுகம். இந்த கலியுகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, ஒருவருக்கொரு வஞ்சித்து வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதிலே தெலுங்காபுரி சீமை நார்த்தாமலை எல்லை கூத்தாட்சி பள்ளம் கோபுர கத்தலவனத்திலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் என்னை நோக்கி அக்கினி தவம் புரிந்தான். அடே அரக்கனே, உனக்கு என்ன வர வேண்டும், ஏது வர வேண்டும் என்று கேட்டேன். ஐயனே, எங்கள் அரக்கர்களும் வம்சமே அழிந்து விட்டது, மீதம் நான் மட்டுமே இருக்கின்றேன். பின்னர்களாலும் இடும்பர்களாலும் 33 கோடி தேவர்களாலும் 48,000 ரிஷிமார்களும் சாகாத வர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு நான் தெரிவித்தேன், பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று நிச்சயம் தான் என்று தெரிவித்தேன். ஐயன் சூழ்ச்சி வசமாக எப்பேற்பட்ட வரத்தை கேட்டான் என்று தெரியுமா? அதாவது 56 வயது பெண்ணிற்கும் 60 வயது ஆணிற்கும் ஒரே கர்ப்பத்திலே 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தைகள் பிறந்து 7 எல்லை கொட்டில் அமர்ந்து 7 சக்தியாக உருமாறி மகமாயின் அவதாரத்தை கொண்டால் மட்டும் என்னை அழிக்க முடியும் என்று வரத்தை பெற்றுக்கொண்டு ஆலயங்களோடு இடித்து வருகிறான். பெண்கள் கற்பை சுராடுகிறான், ஆண்களை அழித்து வருகிறான். இப்படியே விட்டு வைத்தால் இந்த பூலகத்தை சர்வநாசமாக்கி விடுவான். சக்தி, அவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதன் காரணமாக தாங்களும் 107 பிறப்பு பிறந்து விட்டீர்கள். 108வது பிறப்பாக கல்கண்ட இடமெல்லாம் கருமாரியாகவும் மண்கண்ட இடமெல்லாம் மகமாயை பொறுத்து கொடுக்கி அந்த ஆணவம் முடித்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்ய வேண்டும். சக்தி, தாங்கள் விருப்பம் எப்படியோ? சுவாமி சக்தி, இந்த பூலோகத்தில் நான் பிறக்க வேண்டும், மனித பிறவியாக பிறக்க வேண்டும். நான் எங்கெங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், பிறந்து என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் பார்க்கலாம். சக்தி, தெலுங்காபுரி சீமையிலே கோட்டை பெருமாளுக்கு வயது 55, கோட்டை கருப்பாய்க்கு வயது 60. அவர்கள் இருவருக்கும் உனது அண்ணன் மணிமாட்டுக்காரன் மாயன் பெருமாளை வேண்டி அனுதினம் பூஜை செய்து வருகிறார்கள். அதன் காரணமாக கோட்டை பெருமாள் இடத்திலும் கோட்டை கருப்பாய் இடத்திலும் ஒரே கர்ப்பத்திலே 7 பெண்மகளாக பிறக்க வேண்டும். 7 பெண்களாக பிறக்க வேண்டும். அப்படிதான். எங்கெங்கு பிறக்க வேண்டும், எங்கெங்கு அமர வேண்டும்? சக்தி, முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லையிலே குடிகொண்டு நார்த்தாமலை முத்தமாரி என்று பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் முத்துமாரி என்று பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர் முத்துமாரி என்று அவதாரம் எடுக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக இருந்திரப்பட்டி எல்லையிலே இருந்திரப்பட்டி முத்துமாரி என்று பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் மந்தையிலே வைத்துக்குள் அமைவிடக்கூடிய வைத்தூர் முத்துமாரி என்று பிறக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக கண் விழிகளுக்கு அமைவிடக்கூடிய கண்ணபுரத்தை கருமாரி என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஆரிவத்துக்கு இளையகன்னியாக சாந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் செல்லக்கூடிய திருச்சி மாநகரத்திலே கொள்ளிடம் காவேரி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய சமயபுரத்து கருமாரி என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். சக்தி, சுவாமி சக்தி, நான் தனியாக இருந்ததே இல்லை சுவாமி. எனக்கு துறைக்கு யார் யார் வருவார்கள் சுவாமி? சக்தி, தாங்களை ஒருவதும் உலகத்திலே தனியாக அனுப்புவதில்லை. நமது மைதுனர் சின்ன கருப்பனையும் அழகர் மலை 18ஆம் படி வெளியேறப்பனை பக்கத்தினாக அனுப்பி வைக்கிறேன். அந்த ஆணவம் பிடித்த மகிஷாசுர அரக்கனை பதம் செய்ய வேண்டும். சக்தி, அப்படி என்றால் இந்த 7 குழந்தைகளுக்கும் உயிர் சக்தி தர வேண்டும் சுவாமி. அப்படியாகட்டும். சக்தி, சாமி அழைக்க போற எல்லாம் தூங்குறவர்கள் எழுப்பிடுங்க. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க, எல்லாம் கொலவ போடுங்க. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க, கொலவ போடுங்க. முன்னாடி எல்லாம் எழுப்பிடுங்க. சின்ன குழந்தை கூட தூங்கக்கூடாது ஐதீகம். மகமாய்க்கு பிடிச்சது கும்மி சத்தம், குழம்ப சத்தம், ஆரவார விசில் சத்தம். எல்லாம் அப்படியே கை தட்டுங்க. மேல வசதி கையெழுத்துக்கு மேல தட்டுங்கம்மா. இந்த 7 கரகமும் எடுத்து முன்னக்கு ஆடி இருக்கணும். உன் பிள்ளை யாருன்னு அடையாளம் காட்ட வேண்டும். துள்ளி குதித்து ஓடோடி வர வேண்டும். ஏன்னா தெய்வத்துக்கு பிடித்தது கொலவ சத்தமோ கும்மி சத்தமோ தான். நமது மாரியம்மனுக்காக எல்லாம் ஜோர கை தட்டுங்க, கை தட்டுங்க, விசிடிங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆர்வம் பண்றீங்களோ இந்த 7 கரகமும் எடுத்து மனம் கொண்டு நம்ம மண்டையில ஆடணும். விவசாயம் பார்க்கலாம்.
துள்ளி குதித்து ஓடோடி வர வேண்டும். நம்ம ஊர் முத்துமாரியம்மன் வாசல்ல நான் நிக்கிறது பொய்யாக கூடாது. கரகத்தை எடுத்து ஆசாமி வாசாமி போகலாம். அல்ல கெட்டு மாதா நமது கண்ணபுரம் முத்துமாரியம்மன் கரகமும் நமது சமயபுரம் மாரியம்மன் கரகமும் அமர்ந்து கொண்டிருக்கிறது. வாசாமி பத்தடி ஐவமடி மகமாயி ஆடி வர வேண்டும் அடி முத்துமாரி. மந்தையில 6 தெய்வம் வந்தாச்சு. 7வது கரகம் நமது சமயபுரம் முத்துமாரியம்மன் கரகம் பொல்லாத கோபக்காரி. நமது எல்லையில நமது கருப்பசாமி அழைக்கலாமா? வாசாமி வெள்ள குதிரையடி வெள்ள குதிரையடி நீச்சருவா கையில நீ
அப்படியே 7 கரகமும் நமது அம்மன் சன்னதிக்கு போங்க. பூசாரி ஐயா தீவாரத்தில் மட்டும் காமிச்சு திண்ணூறு பூசை வேணாம், அப்படியே அனுப்பிச்சுடுங்க. கோயிலுக்கு போங்க. கோயில் தானே